இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோவிங் இதை செலக்ட் பண்ணி இதில் சி ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் இருந்து எப்படி மாதம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆமாங்க, பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல நான் ஒரு சில சேனலோட இதை எடுத்து காமிக்கேன், எவ்வளோ பணம் சம்பாதிக்காங்கன்ட்டு. உதாரணத்துக்கு நான் அந்த சேனலோட வருமானத்தை எடுத்து காமிக்கேன். இதை பாருங்கள், மாத வருமானம், இவரோட ஆவரேஜ் வருமானம் $3200 $50,000 வரைக்கும் இவர் சம்பாதிக்கார். $3200 பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரூபிக்கு 2,45,000 வருது. இது $56,000 போட்டு பாருங்கள், 42 லட்ச ரூபா ஆவரேஜாக இவர் சம்பாதிக்கார். இதெல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், என்னென்ன பண்ணணும் என்னென்னு நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? முதல்ல உங்கள் ப்ரௌசரில் youtube.com போய்க்கோங்க. இதில் அந்த சைன்இன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சைன்இன் பண்ணிட்டேன். இப்போது இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்னு எனக்கு இருக்குது. உங்களுக்கு கிரியேட் ஏ நியூ சேனல்னு இருக்கும். முதல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஏ நியூ சேனல். இதில் உங்களோட சேனல் நேமை எப்படி சூஸ் பண்ணணும்னா, கரெக்டான நேமை சூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மைண்டில் நிற்கிற மாதிரி கரெக்டான நேமாக சூஸ் பண்ணுங்கள். நான் அவங்கள சும்மா ஒரு அக்கௌண்ட் சும்மா நான் வைக்கேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுங்க. சேனல் க்ரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இதில் இந்த லோகோ நீங்கள் செட் பண்ணணும். இந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, நான் இதுக்காக தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் இதில் youtube.com இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ இதில் செட் ஆகிருக்கும். மறுபடியும் இதை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டூடியோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் சேனல். இப்போது இதை கிளிக் பண்ணி யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டமைஸ் சேனல் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஆட் சேனல் ஆர்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அந்த பின்னாடி பேக்ரவுண்டை மாற்றணும். இது என்ன சைஸு, இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா இதையும் நீங்கள் இந்த கமெண்டில் கேளுங்க. இதுக்காக நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் ஆட் சேனல் ஆர்ட் இதை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஏ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அதை கிளிக் பண்ணுறேன். நான் சும்மா ஒரு ஃபோட்டோ நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். லேப்டாப்பில் உங்களோட
இந்த சேனல் ஆர்ட் வந்து இப்படி தெரியும், டிவியில் இப்படி தெரியும், மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடும். கொடுத்துட்டு செலக்ட் கொடுங்க. இப்போ சேனல் டிஸ்கிரிப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சப்ஸ்கிரைபருக்கு அதை நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். நான் சும்மா டைப் பண்ணி டன் கொடுங்க. இப்போது மறுபடியும் இந்த இதை கிளிக் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சேனல். இப்போது இதில் கஸ்டமைஸ் சேனல் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் அபவுட்டில் வந்துக்கோங்க. அபவுட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லிங்க் டைட்டில் இதில் ஃபேஸ்புக் டைப் பண்ணி இதில் அவங்களோட ஃபேஸ்புக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த பேஜோட யூஆர்எல் இதில் பேஸ் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஆடு கொடுத்து இதில் இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒன்று ஆட் பண்ணி ட்விட்டர் இதோட யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சோஷியல் சைட் எல்லாத்துலேயுமே அவங்க யூடியூப் சேனல் நேம்லேயே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்காக ஒரு வேலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அந்த இமெயில் அதை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி சப்ஸ்கிரைபருக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இதில் இமெயில் ஐடி கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்லோடு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் சேனலில் போடணும்னு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வீடியோவை இதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இது ஓப்பன். இதில் நீங்கள் டைட்டில் கரெக்டாக டைட்டில் அடிங்க. இந்த டைட்டிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வியூவர்ஸை பார்த்த உடனே வீடியோ ஓப்பன் பண்ண வைக்கும். நான் சும்மா ஒரு டைட்டில் டைப் பண்ணி வைக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவை பற்றி வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை இதில் டைப் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு இதை கொடுங்க. இப்போ உங்கள் வீடியோ இதில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் உங்கள் வீடியோவோட லிங்கு. இப்படி கீழே வந்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோவுக்கு முன்னாடி ஏதாவது உங்களை கவர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே சப்பையாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோ ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிட்டு அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்க்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுறது எனபிள் ஆகலை. இதை எனபிள் பண்ணோன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லுது. இதில் இந்த வெரிஃபை இதை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுங்க. இப்போ அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டு இப்போ தம்ப்நெயில் எனபிள் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்லோடு தம்ப்நெயில் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த தம்ப்நெயில் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறேன்னு தெரியலனாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நீங்கள் கேட்க தான் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ளேலிஸ்ட்டு இதை தனியாக நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும்னா பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ப்ளேலிஸ்ட் மாதிரினா அதை யூடியூப்பை பற்றி நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா கிரியேட் ப்ளேலிஸ்ட்டில் போய் யூடியூப் டைப் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோவை நீங்கள் போடணும். நான் அதை சும்மா விட்டுறேன்.
கொடுத்துட்டு கீழே இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்காக மேக் பண்ணதா அப்படின்னு கேட்பாங்க. அதில் நோ கொடுத்துருங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் இதே இருக்கட்டும். நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ இட்ஸ் ஒன்லி பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் அண்ட் எண்டு ஸ்க்ரீன் இருக்கும். அது எண்டு ஸ்க்ரீன் என்னென்னா எண்டில் இந்த வீடியோ எண்டில் உங்களோட பழைய வீடியோவையோ எதையாவது உங்களோட அந்த வியூவர்ஸுக்கு காமிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்க சொல்லி. இதான் முதல் வீடியோனால இதை நான் கொடுக்கல. சேஞ்சஸ் கொடுத்துறேன். ஆடு கார்ட்ஸுங்கிறது நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டு மேலே ஒரு இந்த ஐக்கான் மாதிரி போட்டு ஏதாவது ஒரு வீடியோ லிங்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கொடுக்குறது தான் இந்த ஆட் கார்ட்ஸு. நான் அது கொடுக்கல. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோவை இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இதில் நீங்கள் பப்ளிக்கு கொடுத்து பப்ளிஷ் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இதில் ப்ரைவேட்டோ அன்லிஸ்ட்டோ கொடுத்து பப்ளிஷ் பண்ணிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இதில் நான் பப்ளிக்கை கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டு யூடியூப்பில். இதான் உங்கள் வீடியோவோட யூஆர்எல். இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் இதில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் தம்ப்நெயில். இதை பார்த்தோன்னே எல்லோரும் வீடியோ ஓப்பன் பண்ணுவாங்க. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய சேனலில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டு. நான் மறுபடியும் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். இதில் சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்காது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட தான் உங்களுக்கு எனபிள் ஆகும். நீங்கள் இப்போ இதில் மானிட்டைசேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் வீடியோவில் ஒரு சில ஆடு ஷோ பண்ணுவாங்க. அந்த ஆடை ஷோ பண்ணுறது மூலமாக தான் யூடியூபுக்கு அந்த ஆடு தராங்க ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் ஒரு 60% நம்மளுக்கு ஷேரிங்காக யூடியூப் நம்மளுக்கு தருவாங்க. மீதி 40% அவங்க வச்சுக்குவாங்க. இதில் அந்த மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சூஸ் யுவர் கண்ட்ரி லொகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்தியா டைப் பண்ணி சேனல் கீவேர்டு உங்கள் சேனல் கீவேர்டு ஏதாவது கொடுங்க. இல்லை சேவ் கொடுங்க. மறுபடியும் ரிட்டன் டு யூடியூப் ஸ்டுடியோ அதை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் இதில் மானிட்டைசேஷன் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட சேனல் இது மானிட்டைசேஷனுக்கு அப்ளை ஆகிட்டு. ஆனால் நீங்கள் எப்போது இதெல்லாம் ரீச் பண்ணுறீங்களோ 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் இதை நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட வீடியோவில் ஆடு ஷோ ஆகும். அது வரைக்கும் உங்கள் வீடியோவில் ஆடு ஷோ ஆகாது. இதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் வீடியோவில் ஆடு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதிலேருந்து உங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த சேனலோட ஒவ்வொரு இதையும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாங்கிறதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கு நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் செல்லில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோடய பழைய சேனல். இந்த சேனலோட இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இந்த அனலிட்டிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வாட்ச் டைம் இவ்வளோ 3400 மினிட்ஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மாதத்தில். இதில் அந்த வியூ முறை கிளிக் பண்ணால் அவங்க நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஓவர்வியூ, ரெவன்யூ, டிஸ்கவரி, ஆடியன்ஸ். டிஸ்கவரியில் பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் எவ்வளோ கிடச்சிருக்கு. ஒரு மாதத்துக்கு 14,000 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு இந்த வீடியோ.
சேனலில் உள்ள வீடியோவை இவ்வளோ கிளிக் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே டாப் வெஸ்டர்ன் சோர்ஸ் சர்ச் பண்ணி 89% வந்து கூகுளில் சர்ச் பண்ணி வீடியோவை பார்த்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் உள்ள மூலமாக 3%, 3.8% வீடியோஸ் அதை தான் பார்த்துருக்காங்க. நல்லா காமிக்கும். இதில் எது பெஸ்ட்டு வீடியோ அதெல்லாம் காமிக்கும். ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை பார்த்ததில் ஆடியன்ஸ் நான் இதில் லைஃப் டைம் கொடுக்குறேன். எத்தனை பர்சன்டேஜ் மேல் பார்த்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஃபீமேல் பார்த்துருக்காங்கன்னு காமிக்கும். இந்த ஏஜ் 13 to 17 வயசுக்குள்ளே எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க இந்த மாதிரிலாம் காமிக்கும். இதில் இந்தியாவில் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் காமிக்கும். அதர் கண்ட்ரிஸ் எத்தனை பேருன்ட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். மலேசியா, ஸ்ரீலங்கா. இல்லை டேஷ்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட், இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க என்னென்று இதில் காமிக்கும். இதில் நீங்கள் இந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரீப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணி லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரீப்ளை என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீப்ளை நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோ நிறைய அவங்களுக்காக காத்துட்ருக்கு. வழக்கமாக இன்னும் நிறையா அவங்களுக்கு நான் டிப்ஸ்லாம் சொல்லி தர போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.